Hello students, 11th physics Tamil medium students கான important questions 2 marks, 3 marks and 5 mark questions என்னென்ன importance அப்படின்றத தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாமே வந்து previous yearல 2022, 23, 24ல பப்ளிக் எக்ஸாம்லயும் அடுத்து ரிவிஷன் எக்ஸாம்லயும் ஆஃபலி எக்ஸாம்லயும் கேட்ட இம்பார்ட்டன்ட் டாப் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் 2025 பப்ளிக் எக்ஸாம்ல கேட்க இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம டெக்ஸ்ட் புக்ல நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது உங்களுக்கு ஆஃபலி எக்ஸாம்க்கு மட்டும் கிடையாது, ரிவிஷன் எக்ஸாமா இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை கண்டிப்பா டவுன்லோட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை புக்ல நோட் பண்ணிக்கிட்டாலும் சரி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. 2 marks and 3 marks and 5 marks எல்லாமே கொடுத்துருக்கு. என்னென்ன கொஷின்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எத்தனை அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா தெரியும். நான் சொன்ன கொஷின்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு மார்க்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவீங்க, நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த கொஷின்ஸ் பிடிஎஃப்ல இதே மாதிரி இருக்க கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வந்தது அப்படின்னா இப்போ நீங்க எக்ஸாம்க்கு எத்தனை அளவுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். 2 mark questions. பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள் யாவை? இடப்பெயர்ச்சி மற்றும் கடந்த தொலைவு இவற்றிற்கிடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? நியூட்டனின் இரண்டாவது இயக்க விதியை கூறுக. 10 ms வேகத்தில் வளைவு பாதையில் செல்லும் மிதிவண்டி ஓட்டுபவர் 30 டிகிரி கோணம் சாய்கிறார் எனில் வளைவு பாதையின் ஆரம் என்ன? மின் உயர்த்தியில் செல்லும் ஒருவருக்கு எடையின்மை எப்போது தோன்றும், ஏன்? நுண்புழை நுழைவின் பயன்கள் யாவை? செயல்திறன் குணகம் 3 கொண்ட குளிர்சாதன பெட்டி உள்ளிருந்து 200 J வெப்பத்தை வெளியேற்ற செய்ய வேண்டிய வேலை எவ்வளவு? ஆற்றல் சம பங்கீட்டு விதியை கூறுக. தனிச்சீரிசை இயக்கத்தில் பொருள் ஒன்றின் திசைவேகம் 4.4 மற்றும் வீச்சு 7 mm எனில் அலைவு காலத்தின் மதிப்பை காண்க. கோண உந்த மாறா விதியை கூறுக. ஒவ்வொரு மாதமும் சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் நடைபெறுவது இல்லை, ஏன்? கடந்த தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி வரையறுக்கவும். mv²22 = mgh என்ற சமன்பாட்டை பரிமாண பகுப்பாய்வு முறைப்படி சரியானதா என கண்டறிக்க. மீட்சி அளிப்பு குணகம் என்றால் என்ன? ஒரு வெப்ப இயந்திரம் அதன் சுழற்சி நிகழ்வின் போது 500 J வெப்பத்தை வெப்ப மூலத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்த பின்னர் 300 J வெப்பத்தை சூழலுக்கு ஏற்ப கொடுக்கிறது. இந்த நிபந்தனைகளின்படி அந்த வெப்ப இயந்திரத்தின் பயனுறு திறனை காண்க. புவியின் வளிமண்டலத்தின் ஹைட்ரஜன் வாயுவற்ற நிலை ஏன் உள்ளது? வாயு ஒன்றில் ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும் காரணிகளை எழுதுக. ஒரு தனி ஊசலின் நீளம் அதன் தொடக்க நீளத்திலிருந்து 44% அதிகரிக்கிறது எனில் தனி ஊசலின் அலைவு நேரம் அதிகரிக்கும் சதவீதத்தை கணக்கிடுக. ஒப்பீட்டு பிழை வரையறு. கிரிக்கெட் வீரர் வேகமாக வரும் பந்தினை பிடிக்கும் போது அவரின் கரங்களை பந்து வரும் திசையிலேயே படிப்படியாக தாழ்த்துவதன் காரணம் என்ன? மீட்சி மற்றும் மீட்சியற்ற மோதலை வேறுபடுத்துக. இரட்டைக்கு எடுத்துக்காட்டுகள் ஏதேனும் 2 கூறுக. ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் வரையறு. ஸ்டோக் விசைக்கான சமன்பாட்டை எழுதுக. அதில் உள்ள குறியீடுகளை விளக்குக. வெப்ப இயக்கவியலின் சுழி விதியை கூறுக. பிரவுனியன் இயக்கத்தை பாதிக்கும் காரணிகள் யாவை? 2 marksல வெறும் 25 கொஷின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஸோ இதுல இருக்க கொஷின்ஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. கண்டிப்பா எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ப்ரீவியஸ் இயர்ல எக்ஸாம்ல கேட்ட கொஷின்ஸும் வரக்கூடிய எக்ஸாம்ல என்ன கொஷின்ஸ்லாம் வர இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிக்கில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சென்டம் எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சென்டம் எடுக்கிற பிள்ளைங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் பாஸ் ஆகிறதே கஷ்டம் அப்படின்னு பயப்படுற பிள்ளைங்க இதில் இருக்க கொஷின்ஸை மட்டும் படிச்சுட்டு போங்க. நீங்கள் பாஸ் ஆகிறதுல எல்லாருமே 50 above எடுப்பீங்க. கண்டிப்பாக ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நான் சொல்கிறது 70க்கு 15 சொன்னேன். அடுத்து 3 mark கொஷின்ஸ் பார்த்துருவோம். ஸ்கேலர் பெருக்கலின் பண்புகளில் ஏதேனும் 6 எழுதுக. கணத்தாக்கு விசையை எழுதுக. மீட்சி மோதல் மீட்சியற்ற மோதல் இவற்றிற்கிடையேயான வேறுபாடுகளை எழுதுக. 100 கிராம் நிறையுள்ள சீரான வட்டத்தட்டின் விட்டம் 10 சென்டிமீட்டர் கிடைத்தள மேசையின் மீது 20 சென்டிமீட்டர் திசைவேகத்துடன் உருளும் போது அதன் மொத்த ஆற்றலை கணக்கிடுக. விடுபடு வேகம் என்றால் என அதற்கான கோவையை தருவி. திரவ குமிழி ஒன்றினுள் உள்ள மிக அழுத்தத்திற்கான கோவையை தருவி. வளிமண்டல அழுத்தத்தில் உள்ள நல்லியல்பு வாயுவிற்கு வெப்பம் அளிக்கப்பட்டால் அதன் பருமன் 4 மீட்டரில் இருந்து 6 மீட்டருக்கு அதிகரிக்கிறது எனில் வாயுவால் செய்யப்பட்ட வேலை மற்றும் அக ஆற்றல் மாற்றம் ஆகியவற்றை கணக்கிடுக. வாயுக்களின் இயக்கவியற் கொள்கைக்கான எடுகோள்கள் ஏதேனும் 6 எழுதுக. ஒரு மூடிய குழாயுடன் இணைக்கப்பட்டுள்ள அழுத்தமானி 5x10 nm என்ற அளவீட்டை காட்டுகிறது. குழாயின் திறப்பானை திறந்தால் அழுத்தமானியில் 4.5
10 5 கீழ் 10 கீழ் 5 nm என்ற அளவீடு உள்ளது. குழாயில் பாயும் நீரின் வேகத்தை கணக்கிடுக. கெப்லரின் 3 விதிகளை கூறுக. எரிபொருளானது 30 டிகிரி எரிகோணத்தில் எரியப்படுகிறது. அதன் ஆரம்ப திசைவேகம் 5 ms எனில் எரிபொருள் அடைந்த பெரும் உயரம் மற்றும் கிடைத்தல் நடுக்கத்தை கணக்கிடுக. மிக நீண்ட தொலைவை அளக்கும் ரேடார் துடிப்பு முறை பற்றி விவரிக்கவும். குறுக்கலைகள் மற்றும் நெட்டலைகள் வேறுபடுத்துக. மென் பானங்களை குடிப்பதற்கு நாம் உறிஞ்சு குழாயை பயன்படுத்துகிறோம் ஏன்? ஒத்ததிர்வு விளக்குக. எடுத்துக்காட்டு தருக. மீள் நிகழ்வு நடைபெறுவதற்கான நிபந்தனைகள் யாவை? நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை பற்றி குறிப்பிடுக. ஸ்கேலார் மற்றும் வெக்டார் வேறுபடுத்துக. ஓய்நிலை உராய்வு மற்றும் இயக்க உராய்வு ஆகியவற்றிற்கான அனுபவ கணித தொடர்பை கூறுக. துணைக்கோளின் ஆற்றலுக்கான கோவையை தருவி. உந்தம் மற்றும் இயக்க ஆற்றலுக்கு இடையே உள்ள தொடர்பை தருவி. வாயுக்களின் இயக்கவியற் கொள்கைக்கான ஏதேனும் 6 எடுகோள்களை தருக. தனி ஊசலின் விதிகளை தருக. ஒப்படர்த்தி 0.8 கொண்ட 4 mm உயரம் உள்ள எண்ணெய் தம்பத்தினால் 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சோப்பு குமிழியின் மிகழுத்தம் சமப்படுத்தப்பட்டால் சோப்பு குமிழியின் பரப்பு இழுவிசையை காண்க. பாலத்தின் மீது இராணுவ வீரர்கள் அணிவகுத்து கடந்து செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஏன்? 2 மார்க்ஸ் மாதிரியே உங்களுக்கு 3 மார்க்ஸும் டாப் 25 கொஷின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் லாஸ்ட் மினிட்ல படிச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக வந்து நாளைக்கு எக்ஸாமாக இருந்தாலும் சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இதில் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாதோ இமிடியேட்டாக நீங்கள் படிக்க பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இருக்கிற நேரத்தை நம்ம வீணடிக்காமல் இதில் இருக்க கொஷின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனாவே கண்டிப்பாக வந்து நீங்கள் சென்ட மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நான் கேரண்டி கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஷின். 5 மார்க் கொஷின்ஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துருவோம். தனி ஊசலின் அலைவு நேரத்திற்கான கோவையை பரிமாண முறையில் பெறுக. அலைவு நேரமானது t, ஊசல் குண்டின் நிறை m, ஊசலின் நீளம் l, அவ்விடத்தின் ஈர்ப்பு முடுக்கம் g ஆகியவற்றை சார்ந்தது. மாறிலி k = 2x. நியூட்டனின் குளிர்வு விதியை விரிவாக விளக்குக. மாறா முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடுகளை வருவிக்கவும். வேலை இயக்க ஆற்றல் தேற்றத்தை கூறி விளக்குக. உராய்வு கோணம் மற்றும் சறுக்கு கோணம் ஆகியவற்றை வரையறு. சாய்தளத்தில் இயங்கும் பொருளை வைத்து உராய்வு கோணமும் சறுக்கு கோணமும் சமம் என நிரூபி. தனி ஊசலின் அலைவுகள் தனிச்சீரிசை இயக்கம் என நிரூபித்து அலைவு காலத்திற்கான கோவையை பெறுக. வாயு மூலக்கூறுகள் அவற்றை அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் கொள்கலனின் சுவரின் மீது ஏற்படும் அழுத்தத்திற்கான கோவையை பெறுக. ஸ்டோக் விதியை பயன்படுத்தி அதிக பாகுநிலை கொண்ட திரவத்தின் இயங்கும் கோளத்திற்கான முற்று திசைவேகத்தின் சமன்பாட்டை தருவி. நிலைம திருப்பு திறனில் இணை அச்சு தேற்றத்தை கூறி நிரூபி. புவியின் உயரத்தையும் மற்றும் ஆழத்தையும் பொறுத்து g எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை சமன்பாடு கொண்டு விளக்கவும். மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையை பெறுக. வேலை ஆற்றல் தத்துவத்தை கூறி விளக்குக. பிழைகளின் பெருக்கம் பற்றி நீவீர் அறிந்தது என்ன? கூட்டல் மற்றும் கழித்தலில் ஏற்படும் பிழைகளின் பெருக்கத்தை விளக்குக. நல்லியல்பு வாயு ஒன்றிற்கான மேயர் தொடர்பை பெறுக. உயரத்தை பொறுத்து g எவ்வாறு மாறுபடும்? வட்டப்பாதையில் மிதிவண்டி ஓட்டுபவர் விழாமல் இருக்க அவர் சாயும் கோணத்திற்கான கோவையை தருவிக்கவும். தண்டு ஒன்றின் நிலைம திருப்பு திறனை அதன் மையம் வழியாகவும் தண்டிற்கு செங்குத்தாகவும் செல்லும் அச்சை பொருத்தமான சமன்பாட்டை விவரிக்கவும். சுருள் வில்லின் கிடைத்தள அலைவுகளை விவரி. வாயுக்களின் இயக்கவியற் கொள்கைக்கான எடுகோள்கள் யாவை? தரையின் ஒரு புள்ளியிலிருந்து ஒரு மரத்தின் உச்சியானது 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் தோன்றுகிறது. மரத்திற்கும் அப்புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் 50 மீட்டர் எனில் மரத்தின் உயரத்தை காண்க. அமுக்க இயலாத பாகுநிலையற்ற பாய்மம் ஒன்று வரிச்சீர் ஓட்டத்தில் செல்வதற்கான பெர்னௌலியின் தேற்றத்தை கூறி அதனை நிரூபி. அலைவுகளின் 4 வகைகளை விரிவாக விளக்குக. ஸ்கேலார் பெருக்கல்களின் பண்புகளை விவரி. ஸ்டோக் விதியை பயன்படுத்தி அதிக பாகுநிலை கொண்ட திரவத்தில் இயங்கும் கோளத்தின் முற்று திசை வேகத்தின் சமன்பாட்டை தருவி. வேலை ஆற்றல் தத்துவத்தை கூறி விளக்குக. செங்குத்து அச்சு தேற்றத்தை கூறி நிரூபிக்க. மெல்லிய கம்பி நூலினால் இணைக்கப்பட்ட கன பொருட்களின் இயக்கத்தை செங்குத்து திசையில் விவரிக்கவும். நியூட்டனின் குளிர்வு விதியை விரிவாக விளக்குக. விடுபடு வேகத்திற்கான கோவையை தருவி. வாயு மூலக்கூறுகள் அவற்றை அடைத்து வைக்கப்பட்டிருக்கப்படும் சுவரின் மீது ஏற்படும் அழுத்தத்திற்கான கோவையை பெறுக. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இதில் இருக்கு. 30 கொஷின்ஸுமே என்னென்ன தேற்றம் படிக்கணும், என்னென்ன விதி படிக்கணும், என்னென்ன தத்துவம்லாம் படிக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 3 மார்க்ஸாக இருக்கட்டும், 5 மார்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வெறும் ஆஃப் எக்ஸாமுக்கு மட்டும் வரக்கூடியது கிடையாது. ஃபர்ஸ்ட் ரிவிஷனாக இருக்கட்டும், செகண்ட் ரிவிஷன், பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே கேட்கக்கூடிய வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். பப்ளிக்கில் யாரெல்லாம் வந்து சென்டம் எடுக்கணும்னு துடிப்போடு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். அதுவும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வீடியோ போடலைன்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிட்டு இருந்தீங்க. உங்களுக்காகவே ரெடி பண்ண மிக முக்கிய வினாக்கள். கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி எல்லாரும் எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க.
நாங்கள் போடுற சேனலில் போடுற வீடியோஸை இமீடியட்டாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ண சொல்லிக்கோங்க. அதுக்கடுத்தது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.